இந்தியால தேசியத்தின் எழுச்சி. இந்த பாடத்துல அறிமுகத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவை முன்ன காட்டிலும் அதிகமா சுரண்டுறதுக்காகவும் கட்டுப்படுத்துறதுக்காகவும் இந்திய அரசியலை பொருளாதாரத்தை ஒருமுகப்படுத்துறதுல ஆங்கிலேயர் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வெற்றி தவிர்க்க இயலாத விதத்துல தேசிய உணர்வின் வளர்ச்சிக்கும் தேசிய இயக்கம் தோன்றுவதற்கும் இட்டு சென்றதுக்கு. 19ஆம் நூற்றாண்டுல சமூக சீர்திருத்தங்களுக்காக மேற்கொள்ளப்பட்ட இயக்கங்கள், போராட்டங்கள், இதை தொடர்ந்து மேலை கல்வி பயின்ற இந்தியர்கள் குடிமை உரிமைகளுக்காக முன்வைத்த வேண்டுகோள்கள், சமர்ப்பித்த மனுக்கள், இவங்க எல்லாமே ஆரம்ப புள்ளியா கொண்டு இந்திய தேசிய இயக்கத்தின் வரலாறு தொடங்குது. 1915ல மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பி 1919ல இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு அவர் தலைமை ஏற்றதிலிருந்து இந்திய தேசியம் ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கமா மாறுது. விரிவான தேசியம் அப்படின்னா ஒரு நாட்டுக்கு விசுவாசமா இருக்கிறது, பக்தியோடு இருக்கிறது அப்படின்னு பொருள் சொல்லலாம். ஒரு தனது நாட்டை ஏனைய நாடுகளை விட உயர்வான இடத்துல வச்சு பாக்குறது, மற்ற நாடுகளுக்கு போட்டியா நம்ம நாட்டோட பண்பாடு மற்றும் விருப்பங்களோட வளர்ச்சியில சிறப்பு கவனம் செலுத்துறது. அதுதான் தேசிய உணர்வு அல்லது மனப்போக்கு அப்படின்னு சொல்லலாம். காந்தியடிகளுக்கு முன்னாடியே தாதாபாய் நௌரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர், அப்புறம் இன்னும் சிலரும் காலனிய சுரண்டல் குறித்தும் மக்களின் தேசிய அடையாளம் மக்களின் தேசிய அடையாளம் பற்றி இந்தியர்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. சமூக பொருளாதார பின்னணி. புதிய நில உடைமை உரிமைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள். இந்தியால மரபு சார்ந்த நில உடைமை முறையை ஆங்கிலேயர்கள் சிதைச்சிருக்காங்க. ஆங்கிலேயர்களுக்கு முந்தைய காலங்கள்ல நிலவரி விவசாயிகளோட விளைச்சலை பகிர்ந்து கொள்ற மாதிரி அமைஞ்சுது. ஆனா ஆங்கிலேயர்கள் பயிர்கள் விளையாம போனாலும் சரி, விலையில வீழ்ச்சி வந்தாலும் சரி, வறட்சி, பஞ்சம் அந்த மாதிரி எந்த நிகழ்வா இருந்தாலும் அதை கணக்குல எடுத்துக்காம நிலவரிய பணமா மட்டும்தான் நிர்ணயிச்சு வாங்கியிருக்காங்க. கடனை அடைக்கிறதுக்காக நிலத்தை விற்பனை பண்றது அப்படின்றது ஒரு பழக்கமா மாறி இருக்கு. வட்டிக்கு கடன் கொடுக்கவங்களை வச்சு நில உரிமையாளர்களுக்கு முன்பணம் கொடுக்க வச்சு கடன் கொடுத்தவர்கள் கடன் வாங்கியவரோட சொத்துக்களை இதன் மூலம் அபகரிக்க அனைத்து விதமான சூழ்ச்சிகளையும் மோசடிகளையும் மேற்கொண்டிருக்காங்க ஆங்கிலேயர்கள். கிழக்கிந்திய கம்பெனி அறிமுகம் செய்த புதிய நில நிர்வாக கொள்கையினால 2 முக்கிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. நிலத்தை விற்பனை பொருளாக்குறது, இந்தியால வேளாண்மையை வணிகமயமாக்குது. ஆங்கிலேயர் வருகைக்கு முன்னாடி இந்தியால நிலத்துல தனி சொத்துரிமை அப்படின்றது இல்ல. இப்போ நிலம் ஒரு சரக்கா மாத்தப்பட்டு விற்கிறது, வாங்குறது அப்படின்னு ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு கைமாறி இருக்கு. மேலும் வரி, குத்தகை செலுத்தல அப்படின்னா அரசு நிர்வாகம் நில உரிமையாளர்களிடத்திலிருந்து நிலத்தை பறிமுதல் செஞ்சிருக்கு. இந்த நிலங்கள் மத்தவங்களுக்கு ஏலத்துல விட்டுருக்காங்க. இந்த முறையினால ஒரு புது வகையான நிலப்பிரபுக்கள் வர்க்கமே உருவாயிருக்கு. தங்க நிலத்துல வாழாம நகரங்கள்ல வாழ்ந்த இவங்க குத்தகை மட்டும்தான் அவங்க நிலத்துல வாழாம தங்களோட நிலத்துல வாழாம நகரங்கள்ல வாழ்ந்த இவங்க குத்தகை மட்டும் நல்லா கறந்துருக்காங்க. மரபு சார்ந்த வேளாண் முறையில விவசாயிகள் பெரும்பாலும் தங்களோட நுகர்வு பயன்பாட்டிற்காக தேவையானது மட்டும்தான் உற்பத்தி செஞ்சிருக்காங்க. புதிய நில வருவாய் முறை அறிமுகமானதுனால சந்தைக்கு தேவையானது மட்டுமே இவங்க உற்பத்தி செய்யற நிலைமைக்கு ஆளாயிருக்காங்க. நிலம் விற்பனை சரக்கா மாற்றப்பட்டது மட்டும் இல்லாம வேளாண்மைய நிலம் விற்பனை சரக்கா மாற்றப்பட்டது, வேளாண்மை வணிகமயமாக்கப்பட்டது. விவசாயிகள் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தல. மாறா விவசாயிகள் கிட்ட மன நிறைவின்மை, அமைதியை இழந்தவங்களாதான் மன நிறைவின்மையை ஏற்படுத்தி அமைதி இழந்தவங்களா, கட்டுப்பாட்டை மீறவங்களா மாத்திருக்கு. இந்த விவசாயிகள் ஏகாதிபத்தியத்திற்கு அவங்களோட கூட்டாளிகளுக்கு எதிராக, இந்த விவசாயிகள் பின்னர் ஆங்கில அரசுக்கு எதிராக அவங்களோட கூட்டாளிகளோட சேர்ந்து மாறி இருக்காங்க. கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கை, தொழில் நீக்க செயல்பாடுகள் இந்திய கைவினைகள் மீது ஏற்படுத்திய தாக்கம். இங்கிலாந்துல தொழில் புரட்சி ஏற்பட்டதை தொடர்ந்து கம்பெனி பின்பற்றிய கொள்கை இந்தியால தொழில்கள் நீக்கப்படுற அளவுக்கு ஒரு விளைவை ஏற்படுத்தியிருக்கு. இந்த போக்கு முதல் உலக போர் தொடங்குற வரைக்கும் நீடிச்சிருக்கு. ஆங்கில அரசாங்கம் கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வணிகம் ஆங்கில அரசாங்கம் கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வணிகம் அப்படின்ற ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பருத்தி, சணல், பட்டு இந்த மாதிரி கச்சா பொருட்களை இந்தியால இருந்து இங்கிலாந்திற்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த கச்சா பொருட்கள்ல இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை மீண்டும் இந்திய சந்தைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தொழில்நுட்பத்தோட வளர்ச்சியினால இங்கிலாந்துல உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இந்திய சந்தையில மலை மாதிரி குவிஞ்சிருக்கு. இந்தியால இருந்த கைத்தறி நெசவு துணிகளை காட்டிலும் இறக்குமதி செய்யப்பட்ட துணிகள் குறைஞ்ச விலைக்கு கிடைச்சிருக்கு. ஆங்கிலேயரோட வருகைக்கு முன்னாடி தன்னோட கைத்தறி துணிகளுக்காகவும் கைவினை பொருட்களுக்காகவும் தான் இந்தியா புகழ் பெற்றிருந்துச்சு.
ஆங்கிலேயர்களோட வருகைக்கு முன்னாடி இந்தியா தன்னோட கைத்தறி துணிகளுக்காகவும் கைவினைப் பொருட்களுக்காகவும் தான் புகழ் பெற்றிருந்தது. உலக சந்தையில நல்ல மதிப்பு பெற்றிருந்தது. இருந்தாலும் காலனி ஆதிக்க கொள்கையின் விளைவா இந்திய கைத்தறி பொருட்கள், கைவினைப் பொருட்கள் இதெல்லாம் உள்நாட்டிலையும் சரி, பன்னாட்டு சந்தையிலையும் அவங்களோட மதிப்பை படிப்படியா இழந்திருக்கு. இங்கிலாந்து பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டதுனால இந்தியால நெசவாளர், பருத்தி இழை ஆடை தயாரிக்கிறவங்க, தச்சர், கொல்லர், காலணிகள் தயாரிக்கிறவங்க இவங்க எல்லாருமே வேலையற்றவங்களா இருக்காங்க. கச்சா பொருட்களை கொள்முதல் செய்யறதுக்கான இடமாவே மாறி இருக்கு இந்தியா. இங்கிலாந்துல தொழிற்சாலைகளுக்கு தேவையான அவுரி பயிரான இங்கிலாந்து தொழிற்சாலை இங்கிலாந்து தொழிற்சாலைக்கு தேவையான தொழிற்சாலை பயிரான அவுரிய உற்பத்தி செய்யுமாறு இந்திய விவசாயிகள் வற்புறுத்தப்பட்டிருக்காங்க. இந்த மாற்றத்தினால பல நூற்றாண்டுகளா இந்தியால மூலாதாரமா விளங்கிய வேளாண்மை பாதிக்கப்பட்டு உணவு பற்றாக்குறைக்கு ஆளாயிருக்கு இந்தியா. 1859-60 நடைபெற்ற இண்டிகோ கழகம் கம்பெனியோட அடக்குமுறை கொள்கைக்கு எதிராக இந்திய விவசாயிகளோட ஒரு எதிர்வினை அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் ஐரோப்பியர்களுக்கு சொந்தமா இருந்த நிலங்கள்ல இந்திய குத்தகை விவசாயிகள் அவுரிய பயிரிடருக்கு கட்டாயப்படுத்தியிருக்காங்க. துணிகளுக்கு சாயம் தயாரிக்க பயன்படுத்தப்படுற இந்த செடிக்கு ஐரோப்பால பெரும் தேவை ஏற்பட்டிருந்திருக்கு. சின்ன அமௌண்ட்டை முன்பணமா கொடுத்துட்டு சாதகமற்ற ஒப்பந்தத்தை ஏத்துக்கொள்ற மாதிரி இந்திய விவசாயிகளை கட்டாயப்படுத்தியிருக்காங்க. ஒரு விவசாயி இந்த ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொள்ற பட்சத்துல அவர் தன்னோட நிலத்துல அவுரி செடியை மட்டும்தான் பயிர் செஞ்சாகணும். அவுரிக்கு பண்ணையார் கொடுக்கிற விலை சந்தை விலையை விட குறைவா இருந்திருக்கு. இதனால பல சமயங்கள்ல விவசாயிகள் தங்களோட நிலங்களுக்கான வரி பாக்கிய கூட விவசாயிகளால செலுத்த முடியாத நிலை வந்திருக்கு. ஆட்சியாளர்கள் அவங்களோட குறைகளை நிவர்த்தி செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கையில விவசாயிகள் இருந்திருக்காங்க. அதுக்காக பல மனுக்கள் எழுதியிருக்காங்க. அமைதியான வழியில தங்களோட எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இவர்களோட வேண்டுகோள்கள் எல்லாமே பயனற்று போயிருக்கு. முன்பணம் வாங்குறதுக்கும் புது ஒப்பந்தம் போடுறதுக்கும் இவங்க மறுத்து கழகத்துல இறங்கியிருக்காங்க. 1859-60 மேற்கொள்ளப்பட்ட இண்டிகோ புரட்சியின் மூலம் விவசாயிகள் பண்ணையாளர்களை வடக்கு வங்காளத்திலிருந்து வெளியேற்றிருக்காங்க. பஞ்சங்கள், ஆங்கிலேயரின் கடல் கடந்த வணிகங்களில் குடியேறுதலும் 1843 பிரிட்டிஷ் இந்தியால அடிமை முறை ஒழிக்கப்பட்டிருக்கு. இதனால ஆங்கில அரசோட மற்ற காலனிகளுக்கு குடிபெயர்றதுக்கு இந்திய மக்கள் ஊக்கம் தெரிவிச்சிருக்காங்க. மேற்கத்திய கல்வியும் அதன் தாக்கமும். ஆங்கிலேயருக்கு முந்தைய இந்தியால கல்வி. காலனி காலத்துக்கு முன்னாடி இந்தியால கல்வி ஜாதி மத அடிப்படையில இருந்திருக்கு. இந்துக்களிடையே பிராமணர்கள் உயர்ந்த நிலையில இருந்திருக்காங்க. பிரதானமா அர்ச்சகர்களா, ஆசிரியர்களா சமூகத்துல அங்கம் வச்சிருக்காங்க. வித்தியாலயங்கள், சதுஸ்பதிகள் அப்படின்னு அழைக்கப்பட்ட உயர்தர கல்விக்கூடங்கள்ல தான் இவங்க கல்வி பயின்றிருக்காங்க. புனிதமான மொழி அப்படின்னு கருதப்பட்ட சமஸ்கிருத மொழி வழியில இவங்க கல்வி கற்றிருக்காங்க. இப்போ குறிப்பா இந்த கட்டடக்கலை, உலோகவியல் இந்த மாதிரி அறிவு பரம்பரையா ஒரு சந்ததி கிட்ட இருந்து மத்தவங்களுக்கு கைமாறி இருக்கு. இது புதிய முயற்சிகளுக்கு தடையா இருந்திருக்கு. இந்த மாதிரி இதுல இன்னொரு குறைபாடு என்னன்னா, பெண்கள் ஒடுக்கப்பட்டவங்க, ஏழை மக்கள் இவங்கெல்லாம் கல்வி அறிவு பெறுவதில இருந்து தடை செஞ்சிருக்காங்க. கல்வி கற்கிறதுல மனப்பாட முறைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. காலனி அரசின் பங்களிப்பு. மெக்காலே கல்வி முறை. இந்தியர்களை கல்வி கற்றவங்களா, வலிமை பெற்றவங்களா மாத்தணும் அப்படின்றத விட காலனி அரசுக்கு இந்தியால நவீன கல்வியை புகுத்தினதுல வேறு சில காரணங்களும் இருக்கு. இந்தியா மாதிரி ஒரு பெரிய காலனி நாட்டை ஆள்றதுக்கு ஆங்கிலேயர்களுக்கு அவங்க கிட்ட பணி செய்யறதுக்கு பெரிய எண்ணிக்கையிலான படிச்சவங்க தேவைப்படுற அளவுக்கு படிச்சவங்களை இங்கிலாந்துல இருந்து அழைச்சிட்டு வர்றதுன்றது ஒரு சாத்தியமற்றதா இருந்திருக்கு. இந்த நோக்கத்தினாலதான் 1835 இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றியிருக்காங்க. இந்தியால அறிமுகம் செய்யப்பட வேண்டிய ஆங்கில கல்வி முறை வடிவமைச்சர் அடிபி மெக்காலே. இதன் விளைவா காலனி நிர்வாகம் ஆங்கில நவீன கல்வியை வழங்குறதுக்கு பள்ளி, கல்லூரிலாம் தொடங்கியிருக்காங்க. 1857 பம்பாய், சென்னை, கல்கத்தா ஆகிய இடங்கள்ல பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியால படித்த வகுப்பினர் ஆங்கிலேயருக்கு விசுவாசமா இருப்பாங்க அப்படின்னு ஆங்கில அரசாங்கம் நம்பி இருக்கு. ஆங்கிலேயர் தங்களோட நலனுக்காக கற்றறிந்த வர்க்கத்தை உருவாக்கி அதை பாபு வர்க்கம் அப்படின்னு ஏளனப்படுத்தியிருக்காங்க. இருந்தாலும் இந்த பாபு வர்க்கம் தான் பின்னால புரட்சிகர முற்போக்கான வர்க்கமா மாறி இந்திய விடுதலைக்காக மக்களை திரட்டுறதுல முக்கிய பங்கு வச்சிருக்கு.
டிபி மெக்காலே 1834-38 வரைக்கும் கவர்னர் ஜெனரலோட ஆலோசனை குழுல முதல் சட்ட உறுப்பினரா அங்கம் வகிச்சிருக்காரு. மெக்காலே இந்தியா வர்றதுக்கு முன்னாடியே 1823 பொதுக்கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டுருச்சு. கல்வி தொடர்பாகவும் அந்த கல்வி எம்மொழியில கற்பிக்கப்படணும் அப்படின்றது குறித்தும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழிகாட்டுறதுக்கு இந்த குழுவோட பொறுப்பு. இந்த அமைப்பு பின்னர் 2 குழுவா பிரிஞ்சிருக்கு. அதுல ஒண்ணு கீழ்த்திசை குழு. கீழ்த்திசை குழு கல்வி பிராந்திய மொழியில தான் கற்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கில மரபுக்குழு கல்வி மேலை கல்வி ஆங்கில மொழி வழியில தான் கற்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெக்காலே ஆங்கில மரபுக்குழுவுக்கு ஆதரவா இருந்திருக்காரு. 1835 அவர் இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படின்ற குறிப்பை வெளியிட்டிருக்காரு. இதுல ஆங்கில வழியில மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்படுறதுக்கு ஆதரவா பேசியிருக்காரு. ரத்தத்துல நிறத்துல இந்தியரா, விருப்பத்துல கருத்துல ஒழுக்க நெறிகள்ல அறிவில ஆங்கிலேயரா இருக்கிற ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாக்குள்ளேயே உருவாக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்காக தான் ஆங்கில மொழி வழியில கல்வி கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. படித்த இந்தியர்கள் முதல்ல ஆங்கில நிர்வாகத்தோட இணக்கமான அணுகுமுறையில தான் இருந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட விருப்பங்கள் சுதந்திர இந்தியால மட்டும்தான் நிறைவேறும் அப்படின்றத கூடிய சீக்கிரமே உணர்ந்திருக்காங்க. நவீன இந்திய கற்றறிந்தர் பிரிவை சேர்ந்த ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், சுவாமி விவேகானந்தர், அரவிந்த கோஷ், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, பெரோஷா மேத்தா, சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்க எல்லாருமே இந்திய அரசியல்ல சமுதாயத்துல மத இயக்கத்துல தலைமையேற்றிருக்காங்க. மேலை நாட்டு அறிஞர்களான ஜான்லால் ஜேம்ஸ், ஸ்டூவர்ட் மில், மார்ஜினி, கரிபால்டி, ரூசோ, தாமஸ் பெயின், மார்க்கஸ் ஆகியோராலும் மற்றவர்களாலும் கூறப்பட்ட தேசியம், மக்களாட்சி, சோசலிசம் போன்ற கருத்துக்களை கற்றறிந்த இந்தியர்கள் அறிஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி சுதந்திரமான பத்திரிகை உரிமை, பொதுக்கூட்டங்கள்ல சுதந்திரமா பேசுற உரிமை, சுதந்திரமா ஒன்று கூடும் உரிமை, இது எல்லாமே இயற்கையான இயல்பான உரிமைகள். இதை கற்றறிந்த இந்தியர் அவங்களோட ஐரோப்பிய கூட்டாளிகள் அவங்களோட இந்த உரிமைகளை கற்றறிந்த இந்தியரோட ஐரோப்பிய கூட்டாளிகள் அவங்களோட நெஞ்சுக்கு நெருக்கமா வச்சிருந்திருக்காங்க. அந்த மாதிரியே நம்மளும் இருக்கணும் அப்படின்னு கற்றறிந்த இந்தியர்கள் விரும்பி இருக்காங்க. இதுக்காக பல அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தரை சந்திச்சு பேசுறதுக்கு அங்க மக்கள் ஒருத்தரை சந்திச்சு பேசுறதுக்கான அம்சங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சு பேசு அம்சங்கள் மக்களை பாதிக்கிற அங்க மக்கள் ஒருத்தரை சந்திச்சு அவங்கள பாதிக்கிற அம்சங்கள் குறித்து விவாதிச்சிருக்காங்க. இந்த செயல் போக்குவரத்து வசதி மிக பெரும் விரிவாக்கம் இந்த செயல் போக்குவரத்து விரிவாக்கம், அஞ்சல் தந்தி சேவைகள், இந்த மாதிரி சேவைகள் வந்ததுனால இந்த மாதிரி செயல்முறைகள் இந்திய அளவுல நடைபெறதுக்கு சாத்தியமாக்கியிருக்கு. சமய பரப்பாளர்களின் பங்கு. இந்திய மக்கள் கிட்ட சமய பரப்பாளர்களின் பங்களிப்பு. இந்திய மக்கள்கிட்ட நவீன கல்வியை கற்றுத்தர மேற்கொள்ளப்பட்ட தொடக்க கால முயற்சினா அது கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களால முன்னெடுக்கப்பட்டதுதான். மதமாற்று ஆர்வத்துல தூண்டப்பட்ட அவங்க இந்துக்கள் கிட்ட நடைமுறையில இருந்த பல கடவுள் நம்பிக்கைய, ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை தாக்கியிருக்காங்க. நவீன மதச்சார்பற்ற கல்வியின் மூலம்னா கிறிஸ்தவத்தை போதிப்பது சமய பரப்பு நிறுவனங்கள் கைக்கொண்ட ஒரு முறை. மரபு சார்ந்த கல்வி முறையில கல்வி கற்பதற்கு உரிமைகள் மறுக்கப்பட்ட அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மக்கள்லாம் கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கு. மக்கள்ல மிக மிக சிறிய பகுதியினர் தான் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி இருக்காங்க. ஆனா கிறிஸ்தவம் விடுத்த சவால்கள்னால பல சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தோன்ற வழிவகை செஞ்சிருக்கு. சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். அரசியல் செயல்பாடுகளை மக்களை ஈடுபடுத்துறதுக்கு முன்னாடி சமூகத்தை சீர்திருத்தணும் அப்படின்னு ஆங்கில கல்வியை கற்றவங்க உணர்ந்திருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டுல நடந்த சீர்திருத்த இயக்கங்கள் ராஜாராம் மோகன் ராய் ஆரம்பிச்ச பிரம்ம சமாஜம், டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங் உருவாக்கிய பிரார்த்தனை சமாஜம், சையத் அகமது கானால பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட அலிகார் இயக்கம் ஆகிய சீர்திருத்த இயக்கங்கள் இருந்திருக்கு. மீட்பு இயக்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா இயக்கம், தியோபந்த் இயக்கம், புனேல ஜோதிபா புலே, கேரளால நாராயணகுரு, ஐயன்காளி, தமிழ்நாட்டுல ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், பின்னர் அயோத்திதாசர் இவங்கெல்லாம் முன்னெடுத்த சமூக இயக்கங்கள் குறித்து இவங்கெல்லாம் முன்னெடுத்த சமூக இயக்கங்கள் 19ஆம் நூற்றாண்டுல சீர்திருத்தவாதிகள்
1828 ராஜா ராம்மோகன் ராய்னால நிறுவப்பட்ட பிரம்ம சமாஜம், அதுக்கப்புறம் பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம், இதெல்லாம் இதுக்கு ஆரிய சமாஜம் இந்த அமைப்பெல்லாம் நிறுவியிருக்காங்க. ராஜா ராம்மோகன் ராய்க்கு அப்புறம் கேசவ் சந்திர வித்யாசாகர், ஈஸ்வர் சந்திர சென், கேசவ் சந்திர வித்யாசாகர், ஈஸ்வர் சந்திர சென் இந்த சீர்திருத்தவாதிகள் வந்து ராஜா ராம்மோகன் ராய்க்கு அப்புறம் பிரம்ம சமாஜத்தை ராஜா ராம்மோகன் ராயோட முயற்சிகளுக்கு ராஜா ராம்மோகன் ராயோட முயற்சிகளை வந்து அவங்களுக்கு அப்புறம் கேசவ் சந்திர வித்யாசாகர், கேசவ் சந்திர சென், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இவங்கெல்லாம் தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. சதி ஒழிப்பு, குழந்தை திருமண ஒழிப்பு, விதவை மறுமணம், இவங்க இந்த மாதிரி விஷயங்கள் மீது இந்த சீர்திருத்தவாதிகள் வந்து அக்கறை செலுத்தியிருக்காங்க. இஸ்லாமியர்கள் கிட்ட அலிகார் இயக்கம் இதே வேலையை பண்ணியிருக்காங்க. காலப்போக்கில் அரசியல் தேசியத்தின் எழுச்சிக்கு ஏனைய முக்கிய காரணங்கள் 1857 குறித்த ஓயாத நினைவுகள். 1857 நடந்த இந்த பேரெழுச்சி தான் இந்திய தேசிய காங்கிரஸோட பிறந்த நாள், இந்திய தேசிய இயக்கத்தோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். புரட்சி ஒடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆங்கில ராணுவம் செஞ்ச அட்டூழியங்கள் வந்து பழி தீர்க்கப்படாமையே இருந்திருக்கு. ராணுவ சட்டங்கள் கூட நடைமுறைப்படுத்தப்படல. ராணுவ நீதிமன்றத்தோட விசாரணை அதிகாரிகள் வந்து தங்கள் கைதிகளை குற்றம் புரிஞ்சவங்க, ஒண்ணுமே அறியாதவங்க அப்படின்னு எதுவும் பார்க்கல, எல்லாத்துக்கும் தூக்கு தண்டனை கொடுக்க போறது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி பாகுபாடற்ற செயலுக்கு வந்து எதிராக யாரேனும் இந்த மாதிரி பாகுபாடற்ற செயலுக்கு குரல் உயர்த்தி பேசுறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை. யாராவது குரல் உயர்த்தினா கூட அவங்கள கோபத்தோட அடக்கியிருக்காங்க. கேலிக்கூத்தான இந்த விசாரணைக்கு அப்புறம் எல்லாருக்கும் மரண தண்டனை அளிச்சிருக்காங்க. கேலிக்கூத்தான இந்த விசாரணைக்கு அப்புறம் மரண தண்டனை அளிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அந்த தண்டனை நிறைவேற்றப்பட வரைக்கும் அந்த கேலிக்கூத்தான இந்த விசாரணைக்கு பின்னர் மரண தண்டனை அளிக்கப்பட்டவங்கலாம் அது நிறைவேற்றப்பட வரைக்கும் அந்த அதிகாரிகளுக்கு தெரிஞ்ச வீரர்களால சித்திரவதை செய்யப்பட்டிருக்காங்க. 1857 ஜூன் டு செப்டம்பர் மாதத்துல ஆங்கில படைகள் வந்து டெல்லியை முற்றுகையிட்டு இருக்கு. இது குறித்து பம்பாய் மாகாணத்தோட முன்னாள் ஆளுநர் எல்பிங்ஸ்டன், அப்போதைய இந்தியாவின் எதிர்கால அரச பிரதிநிதி சர் ஜான் லாரன்ஸ்க்கு எழுதிய கடிதத்தை இங்க பார்க்க போறோம். நண்பன் பகைவன் அப்படின்னு வேறுபாடின்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டது. கொள்ளையடிப்பதை பொறுத்த மட்டும் நாம் உண்மையாக நாதிர்ஷாவையே மிஞ்சிட்டோம் அப்படின்னு எழுதியிருக்கான். இனப்பாகுபாடு. ஆங்கிலேயர்கள் வந்து இன பாகுபாட்டு கொள்கையை பின்பற்றியிருக்காங்க. அதாவது அரசு உயர் பதவியல்ல இந்தியர்களை பணியமர்த்தாம விலக்கி வச்சிருக்காங்க. இதை வந்து மக்கள் வந்து இந்திய எதிர்ப்பு கொள்கையா பார்த்திருக்காங்க. இதன் விளைவா வந்து இந்திய உயர் வகுப்பார் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குள்ள ஏற்பட்ட வெறுப்பு வந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக இந்தியர்கள் புரட்சி செய்ய இட்டு சென்றிருக்கு. குடிமை பணிக்கான தேர்வு வந்து அறிமுகமானப்போ வயசு வந்து 29 அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்வுல இந்தியர்கள் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்த தேர்வை இந்தியர்களை எழுத விடாம தடுக்கிறதுக்காக வயது வரம்பை 29ல 19 குறைச்சிருக்காங்க. இந்த மாதிரி குடிமை பணி தேர்வுகளை இதே மாதிரி குடிமை பணி தேர்வை வந்து ஒரே சமயத்துல இங்கிலாந்துலயும் இந்தியாவிலையும் நடத்தணும் அப்படின்னு இந்தியாவில இருந்த கற்றறிந்த நடுத்தர வர்க்கம் வந்து ஆங்கில அரசுக்கு வேண்டுகோள் வச்சிருக்கு. குடிமை பணி தேர்வை ஒரே நேரத்துல இங்கிலாந்துலயும் இந்தியாவிலையும் நடத்தணும் அப்படின்னு கற்றறிந்த நடுத்தர வர்க்கம் வந்து ஆங்கில அரசு கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்கு. ஆனா ஆங்கில அரசாங்கம் இதை ஏத்துக்க மறுத்துருச்சு. இந்தியருக்கு எதிராக அடக்குமுறை, சுரண்டல் நடவடிக்கைகள். அரசுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டும் முயற்சியை மேற்கொள்றவங்களை தண்டனைக்கு உள்ளாக்குற இந்திய தண்டனை சட்டம் 1870 பிரிவு 124A, அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டமும் பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம் 1878. இதெல்லாம் இந்தியர்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பை தூண்டிருக்கு. இங்கிலாந்துல இருந்து இறக்குமதி செய்யப்பட வேண்டிய பருத்தி இலை துணிகளின் மீதான சுங்க வரி வந்து குறைச்சிருக்காங்க. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பருத்தி இலை துணிகள் மீது உள்நாட்டு தீர்வை வந்து உயர்த்தினது நாடு முழுவதும் மன நிறைவின்மையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ரிப்பன் வந்து அரச பிரதிநிதியா இருந்தப்போ இல்பர்ட் மசோதா மூலம் இந்திய நீதிபதிகளை வந்து ரிப்பன் வந்து அரச பிரதிநிதியா இருந்தப்போ இல்பர்ட் மசோதா மூலம் இந்திய நீதிபதிகள் வந்து ஐரோப்பியர்களை விசாரிக்கிற அதிகாரத்தை பெற்றிருக்காங்க. ஆனா ஐரோப்பியர்களோட எதிர்ப்பால அவங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அந்த சட்டத்தை திருத்திருக்காங்க.
பத்திரிகைகளின் பங்கு. இந்தியால அச்சு இயந்திரம் அறிமுகம் செய்யப்பட்டது ஒரு மிக முக்கிய நிகழ்வா பார்க்கலாம். இது தன்னாட்சி, மக்களாட்சி, குடிமை உரிமைகள், தொழில்மயமாக்குதல் போன்ற நவீன சிந்தனைகளை பரப்ப மக்களுக்கு உதவி இருக்கு. பத்திரிகைகள் அரசியலை விமர்சனம் செய்யறதுக்கு விமர்சனம் செய்ய தொடங்கியிருக்கு. நாட்டை பாதிக்கிற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து மக்களிடம் பேசியிருக்கு. ராஜாராம் மோகன் ராயோட வங்க மொழி பத்திரிகை சம்பத் கௌமுகி 1821, பாரசீக மொழி பத்திரிகை மிராத் உத் அக்பர். இது எல்லாமே மக்கள் நலன் சார்ந்த முக்கிய பொது விஷயங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கல முற்போக்கோட பங்காற்றியிருக்கு. மக்கள் கருத்தை உருவாக்குறதுக்காக எண்ணற்ற தேசிய பிராந்திய மொழி பத்திரிகைகள் தேசிய உணர்வை பேன்றதுல இவங்க எல்லாமே முக்கிய பங்கு வச்சிருக்காங்க. இதுலயும் அமிர்த பஜார் பத்திரிகா, தி பாம்பே கிரானிக்கல், தி ட்ரிபியூன், தி இந்தியன் மிரர், தி இந்து, சுதேசமித்திரன் இது எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்தியாவோட பழம்பெருமையை வணங்குதல். வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர் இந்த மாதிரி கீழே உலக அறிஞர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு அரபிய, பாரசீக, சமஸ்கிருத மொழிகள்ல இருந்த மத வரலாற்று இலக்கிய நூல்களை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து அனைவருக்கும் கிடைக்க செஞ்சிருக்காங்க. இந்தியாவில இந்தியாவோட மரபு புலமை செழுமையினால கவரப்பட்ட பல தொடக்க கால தேசியவாதிகள் இந்தியாவோட பண்டைய பெருமையை மீட்டெடுக்கிறதுல ஆர்வம் காமிச்சிருக்காங்க. தேசியத்தோட குறிக்கோள் இந்திய சிந்தனைய, இந்திய குணநலனை, இந்திய உணர்வை, இந்திய ஆற்றலை, இந்தியாவோட உன்னதத்தை மீட்டெடுக்கிறது. மேலும் உலக தடுமாற செய்யும் பிரச்சனைகள் இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைக்கிறது அப்படின்னு அரவிந்த கோஷ் எழுதியிருக்காரு. இந்தியால சங்கங்கள் உருவாதல். சென்னை வாசிகள் சங்கம் 1852 பிப்ரவரி 26 சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாகியிருக்கு. மக்களை ஒருங்கிணைச்சு கம்பெனிக்கு எதிராக குறைபாடுகளை எடுத்துரைக்கிறதுக்கு மேற்கொள்ளப்பட்ட முதல் முயற்சியில இது ஒண்ணு. சென்னை மாகாணத்துல சேர்ந்த நில உடைமை வணிக வர்க்கத்தினரின் அமைப்புனே சொல்லலாம். கம்பெனியோட நிர்வாகத்துல வருவாய், கல்வி, நீதி ஆகிய துறைகள்ல தங்களுக்குள்ள குறைபாடுகளை இவங்க இந்த அமைப்பின் மூலமா எடுத்துரைச்சிருக்காங்க. சென்னையோட மிக முக்கிய வணிகரான லட்சுமி நரசு அப்படின்றவர் தான் இந்த அமைப்பை உருவாக்க உந்து சக்தியா திகழ்ந்திருக்காரு. இந்த அமைப்பு இவங்களோட குறைகளை இங்கிலாந்து பாராளுமன்றத்துல எடுத்து வச்சிருக்காங்க. இங்கிலாந்து பாராளுமன்றம் இந்தியால ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி குறித்து விவாதித்து 1853 ஒரு பட்டய சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறதுக்கு முன்னாடி இவங்க சில கோரிக்கைகள்லாம் இங்கிலாந்து பாராளுமன்றத்துல எடுத்து வச்சிருக்காங்க. இந்த அமைப்பு 1852 டிசம்பர்ல ஒரு மனுவை சமர்ப்பித்திருக்காங்க. இந்த மனுல இந்த அமைப்பு 1852 டிசம்பர்ல ஒரு மனுவை சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த மனுல ரயித்வாரி ஜமீன்தாரி முறை மூலமா வேளாண் வர்க்கத்தினர் கடும் துன்பத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படின்றத சுட்டி காட்டியிருக்காங்க. ஜமீன்தார்கள் கம்பெனியின் அதிகாரிகள் இவங்க எல்லாரும் ஜமீன்தார், கம்பெனியோட அதிகாரிகள் இவங்களோட அடக்குமுறையிலிருந்து விவசாயிகளை மீட்டெடுக்கணும், பண்டைய கிராம முறையை மீட்டெடுக்கணும் அப்படின்னு இந்த அமைப்பு வற்புறுத்தியிருக்கு. நீதித்துறை தாமதமா செயல்படுவதாகவும், சிக்கல்கள் நிறைந்ததா இருக்கிறதாகவும், குறைபாடுகளுடையதா இருக்கிறதாகவும் இந்த அமைப்புல புகார் கூறியிருக்காங்க. நீதிபதிகள் நியமனத்தின் போது அவர்கள் நீதித்துறை சார் அறிவுத்திறனும் வட்டார மொழியில அவங்களுக்குள்ள திறமையும் மதிப்பீடு செய்யப்படாததுனால நீதித்துறையின் திறமை பாதிக்கப்படுது அப்படின்னு இந்த மனுல சுட்டி காமிச்சிருக்காங்க. மானிய உதவி திட்டத்தின் கீழ சமயப்பரப்பு நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் மானிய உதவி திட்டத்தின் கீழ் சமயப்பரப்பு நிறுவனங்களோட கல்விக்கூடங்களுக்கு அரசோட நிதி மடைமாற்றம் செய்யப்படுவதாகவும் இந்த மனுல இந்த மனுல சொல்லியிருக்காங்க. அதாவது ஜமீன்தாரி ரைத்வாரி முறைகள்ல வேளாண் வர்க்கத்தினர் துன்பப்படுறாங்க. அதுக்கப்புறம் நீதித்துறையில நீதிபதிகள் வட்டார மொழியில அவங்களோட திறமையும் நீதித்துறை சார் அறிவும் இருக்கணும் அப்படின்னும், நீதித்துறை தாமதமா செயல்படுது, சிக்கல் நிறைந்ததா இருக்கு, குறைபாடுகளுடையதா இருக்கு அப்படின்னும், சமயப்பரப்பு நிறுவனங்களுக்கு அரசு நிதி மடைமாற்றம் செய்யப்படுது அப்படின்னும் இந்த மனுல சொல்லியிருக்காங்க. சென்னை வாசிகள் சங்கத்தோட மனு மார்ச் 1853 இங்கிலாந்து பாராளுமன்றத்துல விவாதிக்கப்பட்டது. இந்திய சீர்திருத்த கழகத்தோட தலைவர் HD செய்மோர் அக்டோபர் 1853 சென்னைக்கு வந்திருக்காரு. சென்னைக்கு குண்டூர், கடலூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி இந்த இடங்களெல்லாம் பார்வையிட்டிருக்காரு. இருந்தாலும் 1853 பட்டய சட்டம் இந்தியால ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி தொடரலாம் அப்படின்னு அனுமதி வழங்கிருச்சு.
இதனால இந்த அமைப்பு இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயருக்கு சொந்தமான பகுதிகள் வந்து மகாராணியாரோட நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள மாற்றப்படணும் அப்படின்ற ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. இந்த அமைப்பு இந்தியாவில் கம்பெனி ஆட்சி ஒழிக்கப்படணும் அப்படின்ற கோரிக்கையை கொண்ட இந்த அமைப்பு வந்து இந்தியாவில் கம்பெனி ஆட்சி ஒழிக்கப்படணும் அப்படின்ற கோரிக்கை கொண்ட 14,000 நபர்களால் கையெழுத்திடப்பட்ட தனது 2வது மனுவை வந்து ஆங்கில பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வச்சது சென்னை வாசிகள் சங்கம் தான். இந்த அமைப்போட ஆயுட்காலம் வந்து குறைவு தான். 1866 லட்சுமி நரசு வந்து இயற்கை எழுதியிருக்காங்க. 1881 இந்த அமைப்பு இல்லாமே போயிருக்கு. சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த அமைப்போட ஆயுட்காலம் வந்து கம்மி தான். 1866 லட்சுமி நரசு வந்து இயற்கை எழுதியிருக்காங்க. 1881 இந்த அமைப்பு இல்லாமையே போயிருக்கு. சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்ற அளவு இந்த அமைப்பு வந்து பெருமளவுல எந்த சாதனையும் செய்யலை அப்படின்னாலும் இந்தியரோட கருத்தினை வெளியே சொல்ல மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த முயற்சியின் தொடக்கமே இந்த அமைப்பு தான். தனது வாழ்நாளில் இந்த அமைப்பு வந்து சென்னை மாகாணத்தோட எல்லைக்குள்ள மட்டுமே செயல்பட்டிருக்கு. இந்த அமைப்பு வந்து தன்னோட மனுக்கள் மூலம் சுட்டிக்காட்டிய குறைபாடுகள், நடத்திய போராட்டங்கள் எல்லாமே செல்வந்தர்கள், சென்னை மாகாண நில உடைமையாளர்களோட எண்ணத்தின்படி தான் நடந்திருக்கு. குறைபாடு என்னன்னா, இந்த சமூகத்துல அனைத்து பிரிவினரை பிரதிநிதித்துவப்படுத்துற அளவுக்கும் மக்களின் குறைகளை ஓங்கி ஒழிக்க செய்யறதுக்கு, அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக போராடுற தேசிய அளவிலான அரசியல் சார்ந்த அமைப்பா இல்லாம போனது. அந்த இடைவெளியை போக்குறது, அந்த இடைவெளி வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தான் நிரப்பிருக்கு. சென்னை மகாஜன சங்கம், மெட்ராஸ் மகாஜன சபா. சென்னை வாசிகள் சங்கம் செயலிழந்து போனதுக்கு அப்புறம் சென்னை மாகாணத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லாமே போயிருக்கு. கற்றறிந்த பல இந்தியர்கள் வந்து இந்த நிலையை கவலையோட நோக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு அரசியல் சார்ந்த அமைப்போட தேவை வந்து உணரப்பட்டிருக்கு. அதன் விளைவாக மே 16, 1884 சென்னை மகாஜன சங்கம் நிறுவப்பட்டிருக்கு. மே 16 நிறுவப்பட்டிருக்கு. 1884 மே 16 நடைபெற்ற தொடக்க விழால பங்கேற்ற முக்கிய பிரமுகர்கள் யார் அப்படின்னா ஜி. சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி, ஆனந்தாச்சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி, இவங்க எல்லாரும். இதுக்கு நடுவுல இந்திய தேசிய காங்கிரஸும் ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னை மகாஜன சபையில பிராந்திய மாநாடு நடைபெற்று முடிஞ்சதுக்கு அப்புறம் இதோட தலைவர்கள் வந்து பம்பாயில நடந்த இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாட்டுல கலந்துகிட்டு சென்னை மகாஜன சபையை வந்து இந்திய தேசிய காங்கிரஸோட இணைச்சிட்டாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் காலனி ஆட்சிக்கு எதிராக குறைகளையும் பிரச்சனைகளையும் எழுப்புறதுக்கு ஒரு அரசியல் அமைப்பு இல்ல. காலனி ஆட்சிக்கு எதிராக இருக்கிற குறைகளையும் பிரச்சனைகளையும் எழுப்புறதுக்கு ஒரு அரசியல் சார் அமைப்பு உருவாக்கணும் அப்படின்றது வந்து ஒரு வெற்றிடத்திலேருந்து உருவானது கிடையாது. 1875 85 இடைப்பட்ட காலத்துல இந்தியால ஆங்கிலேயரோட கொள்கைக்கு எதிராக பல போராட்டங்கள் நடந்திருக்கு. 1875 இறக்குமதியாகிற பருத்தி இலை துணிகள் மீது இறக்குமதி வரி வந்து விதிக்கப்படணும் அப்படின்னு ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் வந்து இயக்கம் நடத்தியிருக்காங்க. 1877 அரசு பணிகள் வந்து இந்திய மயமாக்கப்படணும் அப்படின்ற கோரிக்கையை ஓங்கி ஒழிச்சிருக்கு. 1878 வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடந்திருக்கு. இல்பர்ட் மசோதாக்கு ஆதரவா 1883 கிளர்ச்சி நடந்திருக்கு. ஆனா இந்த போராட்டங்கள் எல்லாமே ஒருங்கிணைக்கப்படாம இந்தியால அங்கொன்னு இங்கொன்னுமா நடந்திருக்கு. இதுக்காக இங்கொன்னுமா நடந்திருக்கு. தேசிய அளவிலான ஒரு அரசியல் சார் அமைப்பு இல்லாம போனதுதான் இந்த நிலைமைக்கு வந்து காரணம். இந்த மாதிரி ஒரு உணர்வுல இருந்து எழுந்ததுதான் இந்திய தேசிய காங்கிரஸ். இந்தியா வந்து ஒரே நாடு அப்படின்ற கருத்தை இந்த அமைப்போட பெயர்லயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அமைப்பு வந்து தேசியவாதம் அப்படின்ற ஒரு கருத்தை அறிமுகம் செஞ்சதும் இந்திய தேசிய காங்கிரஸ் தான். ஆலன் அக்டேவியம் ஹியூம் அப்படின்ற பணி நிறைவு பெற்ற இந்திய குடிமைப்பணி அதிகாரி டிசம்பர் 1884 சென்னையில பிரம்மஞான சபையில கூட்டத்துக்கு தலைமை ஏற்றிருக்காரு. இந்த கூட்டத்துல அகில இந்திய அளவுல செயல்படுற ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குறது அப்படின்றது தொடர்பா விவாதிக்கும் போதுதான் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கணும் அப்படின்ற கருத்து வந்து உருவாயிருக்கு. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 1885 டிசம்பர் 28 பம்பாயில
உருவாக்கப்பட்டிருக்கு. ஏஓ ஹியூம் தவிர இந்த அமைப்பை உருவாக்கிய முக்கிய உறுப்பினர் வந்து WC பானர்ஜி இதோட முக்கிய தலைவரா இருந்திருக்காரு. ஏஓ ஹியூம் தான் இந்த அமைப்பை உருவாக்குனவரு. WC பானர்ஜி தான் இந்த அமைப்புக்கு முதல் தலைவரா இருந்திருக்காரு. கோரிக்கை மனு கொடுக்கறது, விண்ணப்பங்கள் அனுப்புவது, இந்த மாதிரி செயல்பாடுகள் தான் காங்கிரஸ் வந்து கோரிக்கை மனு கொடுக்கறது, விண்ணப்பங்கள் அனுப்புறது, இந்த மாதிரி செயல்பாடுகள் மட்டும்தான் காங்கிரஸ் வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஆனா தொடக்கத்துல இருந்தே சமூகத்தோட எல்லா பிரிவினரையும் அவங்களோட வரம்புக்குள்ள கொண்டு வர பணியையும் அவங்க மேற்கொண்டிருக்காங்க. இந்தியாவை ஒரே நாடா ஒருங்கிணைக்கிறது இந்திய தேசிய காங்கிரஸோட இன்றியமையாத நோக்கங்கள்ல ஒண்ணா இருந்திருக்கு. இந்தியர்கள் வந்து நம்ம எல்லாரும் ஒரே நாட்டோட குடிமக்கள் அப்படின்னு உணர்ந்தாதான் காலனி ஆட்சிக்கு எதிராக காலனி ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள்ல வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்றதையும் நன்கு உணர்ந்திருக்காங்க. இந்த முயற்சியில வெற்றி பெறும் பொருட்டு நாட்டோட பல பகுதிகளில் செயல்பட்டு கொண்டிருக்கிற இயக்கங்களுக்கு பொது அரசியல் மேடையா காங்கிரஸ் வந்து செயல்பட்டிருக்கு. நாட்டுல வெவ்வேறு பகுதிகளில் சேர்ந்த அரசியல் செயல்பாட்டாளர்கள் வந்து ஒண்ணு கூடுறதுக்கும் காங்கிரஸ் பதாகையின் கீழே அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கும் காங்கிரஸ் இடம் அளிச்சிருக்கு. இந்த அமைப்பு 100க்கும் குறைவான உறுப்பினர்களா இருக்கு. இந்த அமைப்புல 100க்கும் குறைவான உறுப்பினர்கள் இருந்தாலும் இந்தியால அனைத்து இந்த அமைப்புல 100க்கு குறைவான உறுப்பினர்கள் இருந்தாலும் இந்தியாவுல இருக்கிற எல்லா பகுதிகளோட பிரதிநிதித்துவ இந்த அமைப்புல 100க்கும் குறைவான உறுப்பினர்கள் இருந்தாலும் இந்தியால எல்லா பகுதிகளில் இருக்கிற பிரதிநிதிகளோட அகில இந்திய பண்பை பெற்றிருந்தது அப்படின்னே சொல்லலாம். இதுவே அகில இந்திய அளவுல மக்களை திரட்டுறதுக்கு ஒரு தொடக்கமா இருக்கு. இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய நோக்கங்களும் கோரிக்கைகளும். அரசியலமைப்பு. அரசாங்கத்துல பங்கேற்பதற்கான வாய்ப்பு வந்து வழங்கப்படணும். அரசாங்கத்துல பங்கேற்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படணும் அப்படின்னு இந்திய தேசிய காங்கிரஸோட அரசாங்கத்துல பங்கேற்பதற்கு வாய்ப்பு வழங்கப்படணும் அப்படின்றது இந்திய தேசிய காங்கிரஸோட முக்கிய கோரிக்கை. அரசாங்கத்துல இந்திய பிரதிநிதிகளும் இடம்பெறணும் அப்படின்னு காங்கிரஸ் கோரிக்கை வச்சிருக்காங்க. பொருளாதாரம். விவசாயிகளோட துன்ப நிலைக்கு முக்கிய காரணத்துல ஒண்ணு நிலவரி. விவசாயிகள் துன்பப்படுறதுல முக்கிய காரணம் நிலவரியை குறைக்கணும், ஜமீன்தார்களோட சுரண்டல்ல இருந்து விவசாயிகளை பாதுகாக்கப்படணும் அப்படின்னு காங்கிரஸ் வந்து கோரிக்கை வச்சிருக்கு. சுதேசி பொருட்களுக்கு நன்மை அளிக்கிற விதத்துல இறக்குமதி செய்யப்படுற பண்டங்கள் மீது அதிக வரி விதிக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் வந்து பரிந்துரை செஞ்சிருக்கு. நிர்வாகம். இந்திய நிர்வாகத்திற்கு பொறுப்பு வகிக்கிற உயர்நிலை அதிகாரிகள் வந்து இங்கிலாந்துல நடத்தப்படுற குடிமை பணி தேர்வுகள் மூலம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதன் பொருள் வந்து தகுதியுடைய கற்றறிந்த இந்தியர்கள் வந்து லண்டனுக்கு செல்ற வசதி இல்லைன்னா நிர்வாக பதவிகள்ல அமரும் வாய்ப்பு வந்து அவர்களுக்கு இல்லை அப்படின்றதுதான். எனவே இந்திய குடிமை பணி தேர்வை வந்து இங்கிலாந்துலயும் இந்தியாவிலும் ஒரே சமயத்துல நடத்துறது மூலமா நிர்வாக பணிகளை இந்திய மயமாக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. நீதித்துறை. ஆங்கிலேய நீதிபதிகள் வந்து இந்திய அரசியல் செயல்பாட்டாளர்களிடம் வந்து ஒரு தலைபட்சமா நடந்து கொள்றதுனால சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் நிர்வாகம் நீதித்துறை. ஆங்கிலேய நீதிபதிகள் வந்து இந்திய அரசியல் செயல்பாட்டாளர்கள் மீது ஒருதலைபட்சமா நடந்துக்கிறதுனால சட்டங்களை நடைமுறைப்படுத்துற நீதி நிர்வாகமும் சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் நிர்வாகமும் ஆங்கிலேய நீதிபதிகள் வந்து இந்திய அரசியல் செயல்பாட்டாளர்களிடம் வந்து ஒருதலைபட்சமா நடந்துக்கிறதுனால சட்டங்களை நடைமுறைப்படுத்துற நிர்வாகமும் நீதி நிர்வாகமும் தனித்தனியா பிரிக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கோரிக்கை வச்சிருக்கு. தொடக்க கால தேசியவாதிகளோட பங்களிப்பு 1885 to 15. இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்த தொடக்க கால தலைவர்கள் வந்து சமூகத்தோட உயர்குடி பிரிவை சேர்ந்தவங்களா இருந்திருக்காங்க. வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், கல்லூரி பல்கலைக்கழக பேராசிரியர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள் போன்றோர் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்காங்க. இருந்தாலும் அவர்கள் இந்தியால வெவ்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸை உண்மையாவே ஒரு தேசிய அரசியல்சார் அமைப்பா ஆக்கியிருக்காங்க. காங்கிரஸோட இந்த தலைவர்கள் வந்து அரசியல் சட்டம் அனுமதித்த காங்கிரஸோட இந்த தலைவர்கள் வந்து அரசியல் சட்டத்துல என்ன சொல்லியிருக்குன்னா மனு கொடுக்கறது, மன்றாடுறது, விண்ணப்பம் செய்யறது போன்ற முறைகளை தான் மேற்கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி முறைகளை மேற்கொண்டவங்களை வந்து மிதவாத தேசியவாதிகள் அப்படின்னு புனைப்பெயர்ல அழைச்சிருக்காங்க. காலனியம்
இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவான காலத்துல காலனிய எதிர்ப்பு பற்றி ஒரு புரிதல் இருந்துச்சா அப்படின்னு யாருக்கும் தெரியல. நாம் ஒரே நாடாக என்ற கருத்து வடிவம் பெற யாருக்கும் தெரியல. ஆனா நம்ம ஒரே நாடு அப்படின்ற கருத்து வந்து அந்த கருத்து வடிவம் பெறதுக்கு வந்து உதவியவங்க வந்து இந்த தொடக்க கால தேசியவாதிகள் தான். அவங்க வந்து உண்மையாவே இம்மண்ணை சேர்ந்த 1890க்கு அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ்குள்ளேயே கருத்து வேற்றுமைகள் வந்து வளர்ந்திருக்கு. பிபின் சந்திரபால், பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய் இவங்கள மாதிரி தலைவர்கள் வந்து வெறுமனே மனுக்கள் எழுதுறது, மன்றாடி கேட்டுக்கொள்வது, விண்ணப்பங்க செய்வது போன்ற அணுகுமுறைக்கு பதிலா தீவிரமான அணுகுமுறைய பரிந்துரைச்சிருக்காங்க. இத்தன்மையுடையவர்களை மிதவாத தேசியவாதிகளுக்கு நேர் எதிரா தீவிரவாத தேசியவாதிகள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. 1897ல திலகர் வந்து சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என முழங்கியிருக்காரு. தங்களோட மனுக்கள், பிரார்த்தனைகள் மூலமா மிதவாத தேசியவாதிகள் கேட்ட பொருளாதார நிர்வாக சீர்திருத்தங்களுக்கு பதிலா திலகர் மாதிரியே தீவிர போக்குடைய மற்றவங்களும் அவங்களோட தொண்டர்களும் சுயராஜ்யத்தை கோரியிருக்காங்க. மிதவாத தேசியவாதிகள், தீவிரவாத தேசியவாதிகள் இவங்க 2 பேரும் 2 தரப்பினரா இருந்தாலும் இந்திய தேசியவாதிகளோட இயக்கத்துல முக்கிய கூறுகள் அப்படின்னே சொல்லலாம். உண்மையில சுதேசி இயக்கம் தோன்றுனதுக்கு பங்களிப்பு செஞ்சவங்க வந்து இவங்க தான். மிதவாத தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள் இவங்க எல்லாருமே பத்திரிகைகள் முதலான பல்வேறு வழிகளில் தேசிய உணர்வை புகட்டுறதுக்கு பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. 1885ல இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டப்போ அதன் உறுப்பினர்கள்ல 1/3 பகுதி வந்து 1885ல இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டப்போ அதோட உறுப்பினர்கள்ல 1/3 பகுதியினர் வந்து பத்திரிகையாளர்களா இருந்திருக்காங்க. தொடக்க கால விடுதலை இயக்கத்துல வல்லமை மிக்க தலைவர்கள பெரும்பாலானவர்கள் வந்து பத்திரிகைகளை எழுதுறதுல ஈடுபட்டிருக்காங்க. தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல், வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற இந்தியாவின் குரல், ராஸ்த் கோஃப்தார் அப்படின்ற ரெண்டு பத்திரிகைகளை தொடங்கி அதோட ஆசிரியரா பணியாற்றிருக்காரு. யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. சுரேந்திரநாத் பானர்ஜி பெங்காலி அப்படின்ற செய்தி பத்திரிகையோட ஆசிரியரா பணிபுரிஞ்சிருக்காரு. பெங்காலி அப்படின்றது சுரேந்திரநாத் பானர்ஜி. பாலகங்காதர திலகர் கேசரி மராட்டா அப்படின்ற பத்திரிகையோட ஆசிரியரா திகழ்ந்திருக்காரு. இந்த மாதிரி பத்திரிகைகள் மூலமா தான் காலனி அடக்குமுறை குறித்து மக்களுக்கு கற்பிச்சு தேசிய கருத்துக்களை பரப்பியிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்தியை இந்த பத்திரிகைகள் தான் மக்களுக்கு எடுத்து சென்றிருக்கு. இந்திய வரலாற்றுல முதன்முறையா காலனி அரசின் அடக்குமுறை கொள்கைக்கும் சட்டங்களுக்கு எதிராக பொதுமக்கள் கருத்தை உருவாக்குறதுல பத்திரிகைகள் பெரிய அளவுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாருங்க, பொதுமக்கள் கருத்தை உருவாக்குறதுல பத்திரிகைகள் தான் பெரிய அளவுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்திய தேசிய இயக்கத்துல மத்திய தர வகுப்பினரும், விவசாயிகள், கைவினைஞர்களும், தொழிலாளர்கள் இவங்களும் பங்கேற்க முடியும் அப்படின்னு பால கங்காதர திலகர் வந்து உறுதியா நம்பியிருக்காரு. காலனி அரசின் அடக்குமுறை ஆட்சிக்கு எதிராக இந்த மக்கள் பிரிவினரிடையே மன நிறைவின்மையை பரப்புறதுக்கு அவர் பத்திரிகைகளை தான் பயன்படுத்தியிருக்காரு. இந்தியால ஆங்கில அரசின் ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராக நாடு தழுவிய எதிர்ப்பிற்கு அவர் அழைப்பு விடுத்திருக்காரு. 1897 ஜூலை 27ல திலகர் கைது செய்யப்பட்டு சட்டப்பிரிவு இந்திய தண்டனை சட்டம் 124
224A கீழே குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு. திலகர் காங்கிரஸ்ல தீவிர தேசியவாதிகள் பிரிவை சேர்ந்தவரா இருந்தாலும் மிதவாத தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் மிதவாத இருந்தாலும் மிதவாத தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து பால கங்காதர திலகர் கைது செய்யப்பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் இது ரெண்டுமே கருத்து சுதந்திரமும் பத்திரிகை சுதந்திரம் இரு உரிமைகளும் இந்திய விடுதலை போராட்டத்தோட முக்கிய கூறுகளா விளங்கியிருக்கு. கருத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் நவ்ரோஜியும் அவர் முன்வைத்த சுரண்டல் கோட்பாடும். இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி தான். தொடக்க கால தேசிய இயக்கத்துல முக்கிய தலைவர்கள்ல ஒருத்தர். 1870 பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் நகர சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு அவர் இந்திய சங்கம் 1865 கிழக்கிந்திய கழகம் 1866 அப்படின்னு 2 அமைப்புகளை உருவாக்கியிருக்காரு. அவர் 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவரா இருந்திருக்காரு. 3 வாட்டி இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் எழுதிய வறுமையும் பிரிட்டனுக்கு உதவாத இந்திய ஆட்சியும் அப்படின்ற புத்தகம் தான் இந்திய விடுதலை போராட்டத்துக்கு அவர் செய்த முக்கிய பங்களிப்பு. இந்த நூல்ல செல்வ சுரண்டல் கோட்பாட்டை அவர் முன் வச்சிருக்காரு. எந்த நாடா இருந்தாலும் வசூலிக்கப்பட்ட வரிய அந்த நாட்டு மக்களோட நல்வாருக்கு தான் செலவழிக்கணும். ஆனா பிரிட்டிஷ் இந்தியாவில ஆங்கிலேயர் வசூலிக்கும் வரி இங்கிலாந்தோட நலனுக்கு செலவு செய்யப்படுது அப்படின்னு கூறியிருக்காரு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில் ஆங்கிலேயர் சொல்லியிருக்காரு. 1835 1872 முடிய ஒவ்வொரு ஆண்டும் சராசரியா 13 மில்லியன் பவுண்டுகள் மதிப்புடைய பொருட்கள் இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும், ஆனா அந்த அளவிற்கான பணம் இந்தியா சேரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. லண்டன்ல வாழ்ற கம்பெனி பங்குதாரர்களுக்கு லாபத்துல வழங்கப்பட வேண்டிய பங்கு, இருப்பு பாதை துறையில முதலீடு செய்தவர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டவாறு தரப்பட வேண்டிய வட்டி, பணி நிறைவு பெற்றுவிட்ட அதிகாரிகளுக்கும் தளபதிகளுக்கும் வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியம், இந்தியாவிலும் இந்தியாவிற்கு வெளியிலும் நாடுகளை கைப்பற்ற மேற்கொள்ளப்பட்ட போர்களுக்காக இங்கிலாந்திலிருந்து பெற்ற கடனுக்கு செலுத்த வேண்டிய வட்டி ஆகிய இவை எல்லாத்துக்கும் பதிலாக தான் இந்த பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதா அவர் வாதாடி இருக்காரு. இவை எல்லாத்துக்கும் தாயக கட்டணமா இவை எல்லாமே தாயக கட்டணம் அப்படின்னு ஆண்டுக்கு 30 மில்லியன் பவுண்ட் நஷ்டம் ஏற்படுவதாக நவ்ரோஜி கூறியிருக்காரு. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்? 1915. இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? 1835. மாறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக. வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மார்க்ஸ் முல்லர், அரவிந்த கோஷ். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னது பால கங்காதர திலகர். பால கங்காதர திலகர் கேசரி. தாதாபாய் நவ்ரோஜி மெக்காலே இந்திய கல்வி குறித்த குறிப்புகள். வில்லியம் டிக்பை மெட்ராஸ் டைம்ஸ். தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல். அப்போ 2, 4, 1, 3 இதுதான் ஆன்சர். ஆங்கில கல்வி சட்டம் பின்வருவனவற்றில் எது சரியா பொருந்தி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆங்கில கல்வி சட்டம் 1843 கிடையாது, 1835. அடிமை முறை ஒழிப்பு தான் 1843, இதுவும் தப்பு. சென்னை வாசிகள் சங்கம் 1852 கரெக்ட். இண்டிகோ கழகம் 1859 to 60, அப்போ இதுதான் கரெக்ட்.
சரியான கால வரிசையில தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. சென்னை வாசிகர் சங்கம் வந்து 1852, சென்னை வாசிகர் சங்கம் 1852, சென்னை மகாஜன சங்கம் வந்து 1884 மே 16, இந்திய சங்கம், கிழக்கிந்திய கிழக்கிந்திய கழகம் வந்து 1866, இந்திய சங்கம் வந்து 1865. ஸோ வந்து 52 தான் ஃபர்ஸ்ட் வந்து 3, அப்புறம் 52க்கு அப்புறம் 65, 4 இந்திய சங்கம். அப்போ இதுதான் ஆன்சர். 1800 சென்னை வாசகர் சங்கம் 1852, அதுக்கப்புறம் 65 இந்திய சங்கம், 66 கிழக்கிந்திய கழகம், அதுக்கப்புறம் 84 சென்னை மகாஜன சங்கம். இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் வந்து ஏஓ ஹியூம். இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவர் வந்து WC பானர்ஜி. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. வறுமையும் பிரிட்டனுக்கு உதவாத இந்திய ஆட்சியும் அப்படின்ற நூலை எழுதினது வந்து தாதாபாய் நவ்ரோஜி. ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது. இங்கிலாந்தின் தடையற்ற வணிக கொள்கையினால் இந்தியா நன்மையை பெற்றது. இதுல கூற்று சரி, காரணம் தவறு. ஒரிசா பஞ்சம் குறித்து பின்வரும் கூற்றுகள். 1866ஆம் ஆண்டு 1.5 மில்லியன் மக்கள் ஒரிசாவில் பட்டினியால் இறந்தனர். ஒரிசா பஞ்சம் குறித்த பின்வரும் கூற்றுகள்ல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. 1866ஆம் ஆண்டு 1.5 மில்லியன் மக்கள் வந்து ஒரிசால பட்டினியால இறந்திருக்காங்க. கரெக்ட். 1800 பஞ்ச காலத்துல 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை வந்து பிரிட்டனுக்கு ஆங்கில அரசு ஏற்றுமதி செஞ்சிருக்கு. இதுவும் கரெக்ட். ஒரிசா பஞ்சம் வந்து தாதாபாய் நவ்ரோஜி இந்திய வறுமை குறித்து வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்ள தூண்டியிருக்கு. இதுவும் கரெக்ட். அப்போ இவை அனைத்துமே கரெக்ட். தாதாபாய் நவ்ரோஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக 3 முறை தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. கரெக்ட். 1905ஆம் ஆண்டு வரை இந்திய விடுதலை இயக்கம் அரசமைப்புவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது. தாதாபாய் நவ்ரோஜி இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக 3 முறை தேர்வு செய்யப்பட்டார். கரெக்ட். 1905ஆம் ஆண்டு வரையில் இந்திய விடுதலை இயக்கம் அரசமைப்புவாதிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. இதுக்கு ஆன்சர் தெரியல, தெரிஞ்சா சொல்லுங்க.